6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் அழகு 1ல் பாருங்கள், பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். இதோட புக் பேக்கை பார்த்துருவோம். புக் பேக் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். சரிங்களா, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். அடுத்து, கீழ்காணும் அரசு வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா பல்லவர். சரிங்களா, பாண்டியர், சோழர், சேரெல்லாம் இருக்குது, பல்லவர் தான் கிடையாது. அடுத்து, பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள். பாண்டியர் ஆட்சிக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தோர் யாருன்னா களப்பிரர்கள். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறந்த நிர்வாக அமைப்பு ஊர் தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா, சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர். அடுத்து, குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில்னா வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாதுன்னா வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கூற்றை வாசிக்கவும் சரியான விடையும். அதில் 3 4 மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா, பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. அது என்னென்னா ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். இது எங்கே இருக்குன்னா 101வது பக்கம் இந்த லைன். இந்த இது பாருங்கள், உள்ளாட்சி நிர்வாகத்தில் மண்டலம் வந்து நாடுகளாக பிரிக்கப்பட்டது, நாடு வந்து கூற்றாக பிரிக்கப்பட்டது, கூற்று வந்து பார்த்திங்கன்னா ஊராக பிரிக்கப்பட்டது. ஸோ அப்போ ஏறு வரிசையில் இருக்கும்போது ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஆன்சர் ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக்க. இது எல்லாத்தையுமே தெரியும்பா. சேரர், சோழர், பாண்டியர். இது வந்துன்னா சேரர்னா வில்லம்பு, சோழர்னா புலி, பாண்டியனா 2 மீன்கள். சரிங்களா, அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதை எப்படி ஆன்சர் வந்துன்றதையும் நான் புக்கில் எந்தெந்த பேஜில்ன்றதையும் காட்டுறேன். தேங்க்யூ. 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் ஃபஸ்ட்டு பாடம் என்ன பாடம்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இதோட முன்னாடி இந்த சரியான விடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே போட்டாச்சு, ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டாச்சு. இது 2வது வீடியோமா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் யார்? வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னா கரிகாலன். சரிங்களா, அவருக்கு இன்னொரு பேர் கரிகால் வளவன். அது எங்கே இருக்குன்னா, வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சோழரில் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் ஆவர். அவர் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படைகளை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். ஸோ வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னா இவர் தான், கரிகாலன். சரிங்களா, கரிகாலன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டின், சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், 96வது பக்கம். தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பழமையான நூல். தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். இதுதான் தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து, காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் கரிகாலன்பா. சரிங்களா, காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் கரிகாலன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோழரோட இதில் அடுத்த லைனில் இருக்குது பாருங்கள். சரிங்களா, வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யாருன்னா கரிகாலன். சரிங்களா, யார்? கரிகாலன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின், படைத்தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். படைத்தலைவர் வந்து தானே தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். எப்படின்னா, படைத்தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், 100வது பக்கம். இதை பாருங்கள், படைத்தலைவர் தானே தலைவன். படை இந்த லைனில் இருக்குது. படைத்தலைவர் தானே தலைவன் என அழைக்கப்படுகிறார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், அது பக்கத்துலேயே நிலவரி டேஸ் என அழைக்கப்பட்டது. எப்படி அழைக்கப்பட்டதுன்னா, நிலவரி வந்து பார்த்திங்கன்னா அதே 100வது பக்கம் இந்த லைனில் இந்த சைடு அரசுரிமை இருக்குது பார்த்திங்களா. அரசுரிமையில் நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும், அது இறை என அழைக்கப்பட்டது. நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும், அது இறை என அழைக்கப்பட்டது. சரிங்களா, அவ்வளோதான்ப்பா. அடுத்து சரியாக தவறா அடுத்து எல்லாம் காட்டுறேன். 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் வரலாறில் முதல் பாடத்தில் சரியாக தவறா, அதுக்கு முன்னாடி இருக்க கோடிட்ட இடம், அப்புறம் சரியான விடையெல்லாம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் போட்டிருக்குப்பா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சரியாக தவறா வந்து பார்த்திங்கன்னா, சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். அது தப்புப்பா. சரிங்களா, சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் பாணர், விரலியர் இவங்க தான் அழைக்கப்பட்டனர். அடுத்து வந்து சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது. அது தவறு. சாதி முறை வந்து சங்க காலத்தில் வளர்ச்சி பெறலை. அடுத்து, கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார்.
அது கரெக்டு. கிளார்னால கிராமத்தின் தலைவர் தான். அடுத்து புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயர். புகார்னா நகரம், நகரம்னா புகார் தான் சொல்லுவாங்க, அது கரெக்டு தான். அடுத்து கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன. அது தவறுப்பா. கடற்கரை பகுதி வந்து நெய்தல் சொல்லுவாங்க, கடற்கரை பகுதி வந்து மருதம் கிடையாது. அடுத்து பொறுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தென்னவர்னா பாண்டியர், வானவர்னா சேரர், சென்னினா சோழர், அதியமானா வேளிர். சரிங்களா? பொறுத்துக்க. அவ்வளோதான். தேங்க்யூ.